ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவயானைக்கு அவங்க ஒரு வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. நெக்லஸ் வாங்கி கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு தேவயானைக்கு கோவம் வருது. இப்போ பிரித்து கூட பார்க்கல, ஓரமாக போட்டாங்க. என்ன நான் நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன், பிரித்து பார்க்க மாட்டியான்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த வீட்டோட அதிகாரம் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது, எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் வாங்கி தரதை நாங்கள் வாங்கிக்கணுமா? எங்களுக்குன்னு ஒரு ரசனை இருக்காதா? நாங்கள் என்ன உங்கள் அடிமையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் யார் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தானே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. உங்கள் இஷ்டப்படி, அம்மா இஷ்டப்படி பண்ணியிருக்கீங்க. எங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் கிடையாது. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் பண்ணுவீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா? இப்போ என்ன தான் வேணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் தான் எங்களுடைய டேஸ்ட் படி தான் எல்லாம் பண்ணுவோம், நாங்கள் தான் பண்ணுவோம். அதனால் நாங்களே எல்லாம் செய்வோம், நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம், நீங்கள் எதுவும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் அமுதாவுக்கு மட்டும்தான் அந்த வீட்டில் உரிமை இருக்குது, உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சோ அதோடு முடிஞ்சு போச்சு அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டு புனிதா சரி உங்கள் இஷ்டப்படி என்ன பண்ணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்றாங்க. அப்போ நான் எதை கேட்டாலும் தெரியும் எனக்கு என் தம்பிக 2 பேர் தான் முக்கியம், நான் முக்கியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எதை கேட்டாலும் தந்துடுவீங்களா? கண்டிப்பாக தந்துடுவேங்கிறாங்க. அப்போ இந்த வீட்டை என் பேருக்கு மாற்றுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு தேவயானை அப்படியே தகத்தி போயிட்டாங்க. இதை பார்த்து வல்லவராயன் இப்போல்லாம் அமுதா மாதிரியே நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட, எல்லாருமே கிரிமினல் ஆகிட்டீங்கன்னு திட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சரிம்மா, இந்த வீடு தானே, உனக்கு தாராளமாக நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் அதில் வந்துன்னா அதுக்கு அமுதா சம்மதிக்கணும். ஏன்னா இந்த வீட்டில் 2 பேருக்கு உரிமை இருக்குது. என்னோடய வீட்டை நான் 2 பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா அது 2 பேருக்கும் பாய் பாய் தானே வரும், உனக்கு மட்டும் எப்படி வருங்கிறாங்க. இப்படி சண்டை டெய்லி சொத்துக்காக சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. வரப்போகிற ஏற்கனவே கிளைமேக்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்றைக்குன்னு தெரியல. போன வாரமே முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் முடியலை. இந்த வாரமாவது முடியுமா இல்லை அடுத்த வாரம் முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா கிளைமேக்ஸ் போட்டாச்சு. சொத்தை இது தான் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இழுத்து இழுத்து வேகமாக போட்டிருக்காங்க. தேவையான எங்கள் அம்மாக்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வைரமும் தங்கமும் கொண்டு அடிக்கிறவாங்க. உங்கள்கிட்டயும் நிறைய பைசா இருக்குக்கா, நீங்கள் தர நெக்லஸ்லாம் எனக்கு அதிசயம் கிடையாது, எங்கள் அம்மா நிறைய கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் தேவையான இப்படிலாம் பேசுகிறாங்கிறாங்க. உங்களுக்கு பாசமே கிடையாது, எல்லாமே நீங்கள் ட்ராமா பண்ணி நினைக்கிறேன். அந்த உங்களை மாதிரி எனக்கு ட்ராமாலாம் போட தெரியாது, மனசில் உள்ளதை பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களவே மனசுக்குள்ளே ஒன்றும் வெளியில் ஒன்றும் வச்சுக்க தெரியாது அப்படி சொல்கிறாங்க. தேவயானியா இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லி புனிதா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ அமுதா கூட சேர்ந்து அமுதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆகா, நம்ம தான் சண்டை இழுத்து விடணும்னு பார்த்தானா இவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு சண்டை போடுறாங்களே. ஆகா, சண்டை நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சிறிய ரிவ்யூ மோட்டிவேஷனல் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.